கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கடிதம் கொடுத்திருந்தாங்க. போதுமான எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்று வருமாறு கவர்னர் அறிவுறுத்தியதை அடுத்து தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்குது. இந்த நிலையில விஜய்க்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. பதவியேற்பு விழா ஏற்பாடுகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரி ரெசார்ட்ல தங்க வச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஆட்சி அமைப்பது தொடர்பான அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க கவர்னர் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அழைப்பின் பேர்ல காலை 11 மணிக்கு கவர்னர் மாளிகைக்கு தவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறாங்க. விஜயிடம் கவர்னர் ஆட்சி அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கேட்டிருக்காங்க. 113 எம்எல்ஏக்களை வச்சு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? வேறு எந்த கட்சி தவேக அரசை ஆதரிக்கும்? பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும்னு எப்படி நம்புறீங்க? உங்ககிட்ட இருக்கும் எம்எல்ஏக்களை வச்சு நிலையான அரசை அமைக்க முடியுமா? 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை காட்டுங்க. அந்த மாதிரி நிரூபிச்சா மட்டுமே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும். பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்ற யூகத்தின் அடிப்படையில செயல்பட முடியுமா? இந்த மாதிரி விஜயிடம் தமிழக கவர்னர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் விதிமுறைகளின்படி தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் கவர்னரை சந்திப்பது 24 மணி நேரத்துல இது 2வது முறை. பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்ற கவர்னருடைய கேள்விக்கு விஜய் அவர்கள் நேரடியா பதிலளிக்க முடியல. அவர் அளித்த விளக்கத்துல கவர்னருக்கு திருப்தி இல்லை. இதனால ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பது, பதவி பிரமாணம் செய்து வைப்பது பற்றி கவர்னர் எந்த தகவலும் தெரிவிக்கல. இதனால தவேக ஆட்சி அமைப்பதுல சிக்கல் நீடிக்குது. கவர்னர் மாளிகைக்கு விஜய் மற்றும் கட்சியினர் சென்றபோது அவருடைய காருக்கு மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அவருடன் சென்ற கட்சியினர் கார்களை போலீசார் அனுமதிக்க மறுத்திருக்கிறாங்க. கவர்னர் அர்லேக்கர் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கும் நேரில் சந்திக்க வருமாறு அழைப்பு விடுச்சிருக்கிறாங்க. அதன்படி கவர்னரை சந்தித்து இபிஎஸ் பேச இருக்கிறாங்க. அடுத்தபடியா டிஎம்கே தலைவர் ஸ்டாலினுக்கும் கவர்னர் அழைப்பு விடுத்து பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஆட்சி அமைக்க முடியாம தவேக பரிதவித்து வரும் நிலையில அவருடைய வீட்டுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பை போலீசார் திரும்ப பெற்றிருக்காங்க. பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் மற்றும் தடுப்புகளை அகற்றிருக்காங்க. தொண்டர்கள் குவிந்து திருவிழா கோலம் போல இருந்த விஜய் அவர்களுடைய இல்லம் இப்போ களை இழந்து காணப்படுது. முதல் முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் தவேக தலைவரால ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன நிலைமை அப்படின்றத காத்து இருந்துதான் பார்க்கணும். இவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே பெரும் சோகத்துல இருக்கிறாங்க.